சமஸ்கிருத புராணங்களும் கற்பனை கதைகளும் எப்படி வென்றன? இன்று வரை சடங்குகள் இன்றைக்கு கூட இதுவரை பார்ப்பனிய சடங்குகளை ஏற்றுக்கொள்ளாது இருந்த அந்த பண்பாட்டு மரபில் இருப்பவர்கள் நேற்று வரை இருந்தவர்கள் இன்று தன்னுடைய மேட்டுமைத்தனத்தை காட்ட வேண்டும் அல்லது நான் பெறுகிறேன் என்ற சொல்லணும்னா உடனே பார்ப்பனிய சடங்குகளுக்கு போக வேண்டும் என்று கருதுகிறார்களே ஏன்? முதல்ல இந்த அகத்தியரை ஃபஸ்ட்டு பதிவு செய்தவங்க அதாவது தமிழ் மரபில் தமிழ் அரசர்களாக முதல்ல டைரெக்டாக பதிவு செய்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேள்விக்குடி செப்பேடு கொடுத்த பராந்தக நெடுஞ்சடையான் 770-71 அந்த ஆண்டில் அவனுடைய 3வது ஆட்சி ஆண்டில் முதல்ல தமிழ் பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அகத்தியரால் முடிசூட்டப்பட்டவன் உலகம் முழுவதிலும் இருக்கின்ற ஒரு சட்டகத்திலிருந்து ஒரு சட்டக ரீதியான ஒரு வரலாற்று இதிலிருந்து தமிழகம் சிறிது தனித்து தான் நிற்கிறது. அப்போவே ஆரம்பிக்கிற காலத்திலே தனித்து தான் நிற்கிறது. எனக்கு தெரிந்து ஒரு 60 ஆண்டுகளாக நான் தொல்லியல் துறையில் இருக்கிறேன். இந்த 60 ஆண்டுகளில் எப்போ கீழடி வெளிவந்ததோ அப்போ இருந்தால் தொல்லியல் துறை தெரிய ஆரம்பிச்சது. சயின்டிஃபிக் அனாலிசிஸ் மெத்தட்ஸ் அதை நான் சொல்கிறேன், அறிவியல் பூர்வமான இந்த மாதிரியான தரவுகள் அல்லது முடிவுகள் நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைப்பதில்லை. கிடைப்பதற்கு மிக மிக அருமையான செய்தி அது. கிடைத்தவற்றை வைத்துக்கொண்டு பல்வேறு புள்ளிகளை ஒருங்கிணைத்து தான் நம்ம வரலாற்றை எழுதுகிறோம். ஒரு காலகட்டத்தில் சிவராஜ பிள்ளை இவங்கெல்லாம் அதை எழுதியிருக்காங்க. நமசிவாய முதலியார் இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கு பிறகு அதை பற்றி நம்ம யாரும் பேசலை.